இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக தேவன் நம்மை எதற்காக அழைத்தார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகின்றோம். இந்த 7வது நாளிலும் கூட தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறாராம்? நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது. அப்ப நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? நித்திய மகிமைக்காக நம்மை அழைத்திருக்கின்றார். அவருடைய நித்திய மகிமைக்குள் நாம் பிரவேசிக்கும்படியா அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனையோ மனிதர்களுக்கு கிடைக்க முடியாத இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். என்னுடைய மகிமைக்குள் நீ பிரவேசி. என்னுடைய மகிமை எப்படியாக இருக்கும் என்னுடைய அப்படி சொல்லி ஆண்டவர் அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த நித்தியமான அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த நித்தியமான மகிமைக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாக, அதற்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். பிதா தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அளித்த அந்த நித்திய மகிமையை அவர் நமக்கு தருவதற்காக அவர் நம்மை அழைக்கின்றார். பாருங்க, இந்த அழைப்புக்கு அவரை அழைத்திருக்கிறாரே, இந்த அழைப்பிற்கு நான் பாத்திரவானா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த நித்திய மகிமையில நான் பிரவேசிப்பதற்கு எனக்கு சில தகுதி வேணும்ல. இப்ப ஏதாவது ஒரு திருமண வீட்டிற்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போறோம்னு சொன்னா அழுக்கான கிழிந்த உடைகளை நம்ம அணிஞ்சிட்டு போவோமா? நிச்சயமா போக மாட்டோம் இல்ல. இருக்கிறதுல எது பெஸ்டா இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை நம்ம செலக்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஆயத்தப்படுத்துவோம் இல்லையா? பாருங்க, அப்போ ஒரு உலக பிரகாரமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கே நம்ம எவ்வளவு நம்ம நேர்த்தியாக செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். அப்போனா அந்த நித்திய மகிமையிலே நாம் அவரோடு கூட வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வளவாக அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே மோசே போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையோட போய் ஆண்டவரத்துல கேட்கிறாரு இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமையை பார்க்கிறவங்க யாரும் உயிரோட என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு என் மகன் ஆசைப்படுறான் என்னுடைய மகிமையை பார்க்கறதுக்கு. அப்போ சொல்றாரு, நீ கொடுமுடியில ஏறி நின்று நான் உன்னை அப்படியே என்னுடைய கரத்தினால உன்னை நான் மூடுவேன். அப்ப நீ என்னுடைய அன்பின் ஆழத்தை, அந்த மகிமையை நீ ருசிக்கலாம் என்று சொல்லி நான் மோசையோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அப்படியே மோசையை அழைக்கிறார். மோசை சொல்லுகிறார், அவருடைய மகிமையை பார்க்கும்படியாய் அவருக்கு அவ்வளவு ஒரு ஆசை. இன்னைக்கு நமக்கு அப்படி ஆசைப்படுறோமா? ஆண்டோடைய மகிமையை நான் பார்க்கணும், அவருடைய பிரசனத்தை நான் விரும்பணும், அவருடைய பிரசனத்திற்குள் இருக்கணும். அவ்வளவு மகிழ்ச்சியாக அவருடைய பிரசனம் இருக்கும் இல்லையா? அந்த மகிமையை நான் உணர வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆசைப்படுறோமா? அன்னைக்கு மோசே அவ்வளவு ஒரு ஆசைப்பட்டு ஆண்டோடத்துல கேட்கிறாரு, அப்பா உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்லி அப்படியே அந்த கொடுமுடியில் ஏறுகிறார். அந்த மலையின் உச்சியில ஏறின ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் அந்த மோசையை மூடுகிறார். அப்போ அவர் அடைந்த ஆனந்தம் எவ்வளவாக இருந்திருக்கும் இல்லையா? ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஒரு நாள் நான் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த அவருடைய கரத்தினால் மூடும் அனுபவத்தை நான் என்னுடைய வீட்டில இருந்து நான் பார்த்தேன். எனக்கு அப்புறம் அது உடனே எனக்கு மோசையோட ஞாபகம் தான் வந்துச்சு. அப்படியே ஜெபிச்சுட்டே இருக்கும்போது நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இசப்பா உங்களுடைய கரத்தினால என்னை மூடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஆசையான ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்பா அவர் தம்முடைய கரத்தினால என்னை அப்படியே மூடும் பொழுது எனக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அதை எப்படி விவரித்து சொல்லனே தெரியல. அப்படியே அந்த ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய தகப்பனுடைய கரத்துக்குள் இருக்கும்போது எவ்வளவு ஆனந்தமாக, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதை விட ஒரு மேலான ஒரு மகிழ்ச்சி, ஆறுதல், ஒரு சமாதானம் அந்த கரத்தினால மூடுகிற அந்த அப்படி மூடும்போது நான் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அப்போ அன்னைக்கு மோசை, அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், அன்னைக்கு மோசை கூட அந்த ஆனந்தத்தை அப்படித்தான் அடைந்திருப்பார். அவருடைய மகிமை அவ்வளவாக இருக்கிறது. அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே, நாம் பழைய ஏற்பாட்டுல மோசே அவ்வளவு ஆசைப்பட்டார்ல, புதிய ஏற்பாட்டிலே நமது நித்திய மகிமைக்குள் அவர் நம்மை அழைத்து செல்லும்படியே அவர் விரும்புகின்றார். அப்போ அந்த நித்திய மகிமைக்குள், அவருடைய அந்த நித்தியமான அந்த சந்தோஷத்துக்குள் நாம் பிரவேசிக்கணும்னு சொன்னா
நிச்சயமாக நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரமே அந்த நித்திய மகிமைக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். அந்த ஆனந்தத்தை நாம் விவரிக்கவே முடியாது இல்லையா? அதில் கிடைக்கின்ற ஆறுதல், ஆனந்தம், அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே வார்த்தைகளால என்னால் விவரித்து சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு அந்த அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகின்றார். பாருங்க, மகிமையான உயிர்த்தெழுதல், அந்த ரகசிய வருகை, அந்த 1000 வருட அரசாட்சி, இதெல்லாம் நம்ம சிந்தித்து கொண்டே இருந்தோம்னு சொன்னா அந்த அவருடைய மகிமை அத்தனையாய் நாம் உணர முடியும். அவர் நம்மை அவருடைய கரத்தால் மூடுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்க, இந்த ஆண்டவருடைய ரகசிய வருகையில நான் ஒரு நாள் ஜோமனை இயேசுப்பா உங்களுடைய ரகசிய வருகையில நாம் வந்துடணும்ப்பா, உங்க கூட நான் வரணும். நான் என்றைக்கு இங்கே பூலோகத்துல என் கண்களை மூடுகிறேனோ பரலோகத்துல என் கண்கள் திறக்கப்படும். நான் உம்மோடு கூட இருக்கிறத நான் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் தனித்து இருக்கின்ற வேளைகளில் எல்லாம் அந்த பரம ராஜ்யத்தை குறித்து எண்ணி 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 பார்க்கின்ற போது அத்தனை ஒரு ஆனந்தம், அத்தனை ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை விவரித்து சொல்லவே முடியவில்லை. அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த நித்திய மகிமைக்கு நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அப்ப அந்த ஆனந்தமான அந்த நித்தியமான மகிமைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும்? பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர் இல்லையா? அவர் நமக்கு தருவேன்னு சொல்லிட்டார்னா நிச்சயமாக அவர் தருவார். அப்போ அந்த நித்திய மகிமைக்கு நம்மை அழைக்கிறார் என்று சொன்னால் நாம் அந்த நித்திய மகிமைக்கு பாத்திரவான்களாய் மாறிவிட வேண்டும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், திருமண வீட்டிற்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், நிகழ்ச்சிக்கு போறோம், கொஞ்ச நேரம் தான் அந்த சந்தோஷம் இல்லையா? ஆனா அந்த அவருடைய அந்த நித்திய மகிமையை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, அவரோடு கூட நாம் சம்பாஷிக்கும் பொழுது அந்த நித்திய மகிமை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய உள்ளத்திலே அந்த நித்திய மகிமை இறங்கி வரும் பொழுது அந்த சந்தோஷத்தை, அந்த ஆனந்தத்தை விவரித்து சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகிமைக்காக நம்மை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகின்றார். அவர் நம்மை அதற்காகத்தான் நம்மை அழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்னுடைய நித்திய மகிமை அனுபவம் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்துல எது இருந்தாலும் இல்லாமற் போனாலும் அவருடைய நித்திய ஆனந்தத்தை நாம் அடைவதற்கு நாம் ஒருபோதும் தவறி போய் விடவே கூடாது. ஒரு பாடல் வரிகள் அநேகருக்கு தெரிந்த பாடல், ஆனால் எனக்கு மிக பிடித்தமான அந்த பாடல், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த நம்பிக்கை இருந்ததுன்னா நம் நிச்சயமாகவே நம்ம அவ்வளவு உலகத்திலே அவ்வளவு சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அவர் நம்மை அழைத்ததின் நோக்கம் அந்த நித்திய மகிமைக்காகவே. நம்ம இந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள இயேசுவே, அப்பா அந்த நித்திய மகிமைக்காக எங்களை நீங்க அழைத்திருக்கிறீங்கப்பா. அதற்கு பாத்திரவான்களாக நாங்கள் நடந்து கொள்ளும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க அழைக்கிறீங்க சாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நித்திய மகிமையின் ஆனந்தத்தை, சந்தோஷத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்பா எங்களை அழைத்திருக்கிறீங்க சாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான இந்த உலகத்திலே நாங்கள் உமக்கு பிரியமுள்ள ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து எங்களை நித்திய மகிமைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். அந்த அல்லேலூயா கூட்டத்திலே நாங்களும் மகிழும்படியான கிருபைகளை எங்களுக்கு தரப்போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 1000 தூதர்களோடு நாங்களும் உம்மை போற்றி துதிக்க, உம்மை பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்மை போற்றி உம்மை மகிமைப்படுத்தும்படியான கிருபைகளை எங்களுக்கு தரப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.